ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வேதா vlogs. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் எடுக்க போகிறேன். ஸோ என்ன சேலஞ்ச்னால் பிளைண்ட் ட்ராயிங் சேலஞ்சு தான். ஸோ அந்த சேலஞ்ச் வந்து எப்படி இருக்க போகுது, நானும் எங்கள் பாட்டியும் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுது. எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஏன் இப்படி உட்காந்துருக்கோன்னு தெரியுதா? தெரியாது. தெரியல. அதாவது இப்போ வந்து நம்ம பிளைண்ட் டிராயிங் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். என்கிட்ட வந்து ஒரு மொபைல்ல வந்து ஒரு பிக்சர் வச்சிருப்பேன். அதுல என்ன இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆனா இதுதான் அந்த பிக்சரு, இப்படிதான் வரையணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம கால் வரைய சொன்னா கால் வரைங்க அப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா? இப்போ அந்த காலோட ஷேப்பு எப்படி இருக்கு, அந்த ஷேப்பு வந்து நீ எனக்கு காலுன்னு சொல்லாம அது நீ வேற மாதிரி எதாவது சொல்லியிருக்கோம். நீ 3 மாதிரி போடு, கொஞ்சம் கோடு கிளி, எந்தெந்த இடத்துல வரணும் அந்த மாதிரி சொல்லணும். சொல்லி எனக்கு புரிய வச்சு நான் வரையணும். அதே மாதிரி நான் சொல்றது புரிஞ்சு நீங்க வரையணும். ஓகேவா? அதுதான் ஃபைனலா வந்து யாரு கரெக்டா ஓரளவுக்காச்சும் மேட்ச் பண்றாங்க அப்படின்னு பார்க்க போறதுதான் இந்த சேலஞ்ச். சரியா? ஃபர்ஸ்ட் இப்போ வந்து வரைய போறது நீங்க தான். நான் சொல்ல போறேன், நீங்க வரையணும். ஓகேவா? அது என்கிட்ட வந்து ஸ்லேட் இல்லை, நான் நோட்ல தான் வந்து வரைய போறோம். ஒரு டைரியில வந்து பென்னும் புக் டைரி கொடுத்துருவோம். அதில் நான் சொல்றது நீங்க வரையணும். ஓகேவா? நான் போய் ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அவங்க தான் டிராயிங் பண்ண போறாங்க. நான் எடுத்து வச்சுட்டேன், உங்களுக்கு மட்டும் காமிக்கிறேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் எடுத்து வச்சிருக்கிறது. இப்போ இத மாதிரி தான் வந்து அவங்க வந்து வரைய சொல்லணும். அதை எப்படி நான் கன்வே பண்ண போறேன்னு தெரியல, பார்ப்போம். இந்த நோட்ல இங்க பாருமா, தெரியுமா? நம்மளுக்கு காட்டவும் மாட்டேன், காமிக்க மாட்டேன். அதுதான் அந்த நோட்டு தான். ஓகேவா? இந்த பென்னு. ஓகே பண்ணுங்க. சரி, சொல்லவா? நடுவுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஓரளவுக்கு சின்னதா, ரொம்ப குட்டியா இல்லாம ஓரளவுக்கு முட்டை போடுங்க. சர்க்கிள் போட்டீங்களா? இப்ப அந்த முட்டைக்கு மேல வந்து ஐயோ எப்படி சொல்றேன்னு தெரியலையே. அந்த முட்டைக்கு மேல வந்து ஒரு பக்கம் மட்டும் எண்ணெய் போட்டா எப்படி இருக்கும், ஒரு எண்ணெய் வந்து எப்படி பண்ணணும்னா மேல வளைஞ்சு வர மாதிரி, அந்த மாதிரி ரெண்டு. இப்ப எம்மு வரும்போது எப்படி வளைஞ்சு வரும், அந்த எம்மை வந்து தனியா, இப்போ எம்மு ஒன்னா சேர்த்து நம்ம போடுறோம்ல, அத வந்து தனியா ஒரு பக்கம் ஒரு எம்மும் இன்னொரு பக்கம் இன்னொரு எம்மும், அதாவது முழுசா போடாம வளைச்சு வளைச்சு ரெண்டு பக்கம் போடுங்க. அந்த முட்டைக்கு மேல் பக்கமா. மேல் பக்கமா எம்மு. ஆமா ஆமா, எம்மு. அந்த எம்மை வந்து முழுசா போடாம பாதி எம்மு ஒரு பக்கம், இன்னொரு பாதி எம்மு இன்னொரு பக்கமா போடணும். மேலதான் போடணும். போட்டாச்சா? போட்டாச்சா? போட்டிருக்கிறேன். நீங்க பார்த்து வாயில சொல்லுமா. எம்மு போட சொன்னல, என்னவா அது எம்மு கூட இப்படி வலி எம்மாட்ட போடக்கூடாதுன்ற போட சொன்னல. மேல ரெண்டு, அந்த ரெண்டு எம்முக்கும் நடுவுல, அதாவது இந்த பக்கம் ஒரு கோடு, அந்த பக்கம் ஒரு கோடு போடு. மேல போடு. நீ நடுவுல மேல போடுமா. நான் மேல போட்டேன், நீ சைடுல போட்டு சொல்றியா? நடுவுல போடணும். நடுவுல தான் போட்டு வச்சுக்கிறேன். இந்த பக்கம் ஒரு கோடு, அந்த பக்கம் ஒரு கோடு போட்டியாமா? ஆமா. இப்போ கீழே வந்து அந்த முட்டை போட்டிருக்கல, அது கீழே வந்து நடுவுல வந்து இந்த ரைட் சைடுல ஒரு கர்வ், லெஃப்ட் சைடுல ஒரு கர்வ்னா வளைஞ்சி வரும்ல, லைட்டா வளைஞ்சு வர மாதிரி, லைட்டா கம்பி வளைஞ்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி, ரைட்லயும் லெஃப்ட்லயும் அந்த முட்டைக்கு போட்டாச்சா? இப்ப அந்த வளைஞ்சு போட்டல்ல, அதுக்கு கீழே எம்ம குட்டியா போட்டா எப்படி போடுவ? குட்டியா, அது ரெண்டு கர்வையும் ஜாயின் பண்ற மாதிரி குட்டி எம்மு, ரெண்டுத்தையும் சேர்த்து நடுவுல எம்ம வரணும். கீழே போட்டியா? சரி, போட்டியா? இப்போ அந்த சைடுல அந்த கர்வ் போட்டு சொன்னல, அந்த எம்மு ஜாயின் பண்ணல, அந்த எம்ம வந்து நடுவுல ஒரு நீட்டமா, ஓரளவுக்கு நீட்டமா கோடு போடு. ரொம்ப பெருசா இல்லாம ஓரளவுக்கு.
போட்டையா? ம். இப்ப அதுக்கு பின்னாடி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி 2 கர்வ் போட சொன்ன அதே மாதிரி கர்வ் போடு. இதுலயே அந்த நீட்ல அந்த நீட்ல இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கர்வ் போட சொன்னல, அதுக்கு பக்கத்துல ஒட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரைட்லயும் லெஃப்ட்லயும் போடு குட்டியா. ஐயோ அது எம்ம வருது அங்கேயா? சைடுலமா அந்த கர்வ் போடுறல, அதுக்கு போட்டேன். சைடுல திருப்பியும் கர்வ் போடு, குட்டியா போடு. போட்டியா? இப்ப அதுக்கு கீழே வந்து ஒரு எம்ம வந்து பாதியா எடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இந்த பக்கம் ஒரு ஜாயின், ரைட் சைடுல ஒரு ஜாயின் போடு. என்னப்பா இது ரோதனையா இருக்குது. போட்டியாமா? போட்டியா? போட்டல. இப்ப குட்டிய சைடுல ஒரு கர்வ் போட சொன்னல. ஆமா போ போட சொன்னல. ஆமா அதுல வந்து என்ன பண்றேன்னா அதுலதான் ஒட்டி போட்டு வச்சுக்கிறேன். அதுல வந்து எண்ணு போட்டா எப்படி போடுவோம்? எண்ணெய் வந்து இப்ப சின்ன எண்ணெய் ஸ்மால் லெட்டர் எண்ணு இருந்தா இப்படி சுழிப்போம்ல, அந்த மாதிரி சுழி. தெரியாது. சுழிச்சியா? தெரியாது. சுழிச்சிட்டியா? அது எப்படி தெரியாத? பாருப்பா எப்படி செய்யணும். எண்ணெய் எப்படி போடுவேன்? அது ஆர்ச் எப்படி இருக்கும்? ஆர்ச் இருக்கும்ல, அது வந்து அந்த கர்வ்ல வந்து ஜாயின் பண்ணி ஆர்ச் மாதிரி போடு. ஆர்ச் போட்டியா? அந்த ஆர்ச் கீழே அந்த போடுமா? ஆர்ச் எல்லாம் தெரியல. ஆர்ச் தெரியாதா? அந்த நம்ம ஆர்ச்சை தாண்டி வரேன்னு சொல்லுவல, அந்த ஆர்ச் எப்படி இருக்கும்? அப்பா இங்க ஏதோ மாத்தி செய்யறேன்ப்பா, இது ஏதோ ஃப்ராட். சொல்லு. இது ஆர்ச். அந்த ஆர்ச்சை வந்து திருப்பி அது கீழே ஒரு குட்டி ஆர்ச் போட்டு ஜாயின் பண்ணு. இது கீழே என்னப்பா இது? ஜாயின் பண்ணிட்டியாமா? பண்ணிட்டியா? என்னவா ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை போட சொன்னல பெருசா. ஐயோ அந்த முட்டைக்குள்ள நடுவுல 2 குட்டி முட்டை போடு. இதெல்லாம் ஓவரு. போட்டியாமா? 1 போட்டியா? இப்ப அந்த 2 முட்டைக்கு கீழே நடுவுல ஒரு குட்டி முட்டை போடு. நான் ஒத்துக்க மாட்டேன். இடம் இல்லையா? பொம்மை குட்டியா இருக்கு. சரி போடுமா நீ. போட்டேன். இப்போ அந்த 2 முட்டை நடுவுல போட சொன்னல, அதுக்கு சைடுல இந்த பக்கம் ஒரு நீட்டு கோடு, 2 கோடு நீட்டு கோடு, அந்த பக்கம் 2 நீட்டு கோடு போடு. லெஃப்ட்ல 2 நீட்டு கோடு, ரைட்ல 2 நீட்டு கோடு. வெளியே வர வரைக்கும் வெளிய நல்லா வரணும். வெளியே 2 நீட்டு கோடு போட்டேன். போட்டியா? இப்ப அந்த நடுவுல ஒரு 2 முட்டை போட சொன்னல, அந்த 2 முட்டைக்கு நடுவுல வந்து நீட்டா நல்ல டார்க்கா கோடு நீட்டா போடு. அது கொஞ்சம் பெருசா போடணும்ல. சின்ன முட்டையா சொன்னேன். நடுவுல 2 கோடு போட்டியா? 2 முட்டைக்கு போட்டியா? போட்டுட்டியா? அவ்வளவுதான். இப்ப காமி. எதனா ஒரு நான் என்ன பண்ண? நீ என்ன சின்ன முட்டை போடு. இதுக்கும் இந்த பேர் நான் வர சொன்னது இது காது போடுன்னு சொல்றது நீ. இல்ல எம்ம மாறி அத வந்து எம்மா போடாத வலிச்சு போடுன்னு இது நானே செஞ்சிருப்பேன். அதுதான் சொல்ல கூடாதுன்னு. இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கோடு நீட்டா போடுன்ன நடுவுல என்ன நீ பேசுற? அதுல கோடே இல்ல. இது அது பொம்மைப்பா. அவ அப்படியே சொன்னா. இதுக்கும் பொம்மை தலை கீழே உடம்பு அத போட்டு நானே போட்டிருப்பேனே. பூனை மாதிரி வரையணும்னு சொல்லி போட்டிருப்பேன். சொல்ல கூடாது. இதுதான் கேம். அது என்ன? சின்ன முட்டை போடு, மேல எம்ம போடு, நடுவுல 2 கோடு போடு. அப்படிதான் சொன்னோம். நோ அதுல கோடே இல்ல. கோடு இருக்கு. கோபப்படாதீங்க. என்ன கோபப்படாதீங்க? பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருங்க? வீட்டுக்கு போங்க. என்ன வீட்டுக்கு போங்க? ஐயா நீங்களே. என்ன நீங்களே? ஐயா ஐயா என்ன ஐயா 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 தலையே குழம்பிட்டாரு. கோடு நான் வந்து இல்ல நீ சொன்னது எல்லாம் இந்த மாதிரியா நான் சொன்னேன். இந்த மாதிரியா சொன்னேன். நீ வந்து சின்ன ரவுண்ட் போடு, காது போடு, சைடுல 2 கோடு. இப்ப நானு
ஓகேவா? போ, நான் ஒத்துக்க இப்ப மாட்டேன். நான் சொன்ன மாதிரி தான் சொல்லணும். கரெக்டா காது, கை, கால்லாம் சொல்லக்கூடாது. கண்ணு நீ போடுன்னு சொன்னது சொல்லக்கூடாது. தப்பு தீபிகா. அப்படிதாம்மா சொல்லணும். கண்ணு பிடிக்காம வரையணும். அதான் பிளைண்ட் டிராயிங். ஓகேவா? இப்ப நான் தரேன். இப்ப நான் செலக்ட் பண்ண முடியாது போட்டோ. இரு வர. கோழி முட்டை மாதிரி அப்படியே வந்து சின்னதா பெருசா கோழி முட்டை ஒரு பெருசா திட்டமா போடு. இரு போடுறேன். ஃபர்ஸ்ட் கோழி முட்டை போடுறேன். கீழே ஜாயிண்ட் சேர்க்காத. சரி, அப்படியே போட்டு மேல ஜாயின் சேர்க்கலாமா? மேல எல்லாம் சேர்த்துக்கினே வா. கீழே வர சொல்ல இப்ப டபிள்யூ எப்படி வரும்? வளைச்சி அப்படி அப்படி போடு. கீழே வாய் பக்கம் டபிள்யூ எப்படி இப்படி வரும்? வளைச்சு வரும். சைடுல வந்து அப்படியே கோடு இப்படி போட்டு அந்த ரவுண்ட்ல அப்படி சேரு சின்னதா. எந்த சைடுல கோடு? ரெண்டு பக்கமே. எது டபிள்யூக்கா? இல்ல அந்த ரவுண்ட் மேல போட்டல்ல சைடுல அப்படி. என்ன கோடு? நீட்டு கோடா? ஆமா, நீட்ட என்ன சொல்ற? நீட்டு கோடு போடணுமா? ஆமா. சைடுலயா மேலயா? ஆமா, காது வர மாதிரி போடு. காதுன்னு அது புரியுற மாதிரி போடணும், இல்லன்னா வராது. நீட்டா தான் போடுவீங்க. நீ சொல்லாதம்மா காதுன்னு. சரி, அந்த கோடு போடு. ரெண்டு பக்கம் போட்டு அந்த ஜாயிண்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ரெண்டு மேல ரவுண்டு போடு. சின்னது. எங்க? எதுக்குள்ள? தலை உள்ளோ. அந்த ரவுண்டுக்குள்ள இங்க ஒண்ணு அப்படி. அப்புறம் நடுவுல ஒரு நடுவுல ஒரு இது போடு. அப்படி எது எது? கண்ணு போடுற மாதிரி அது கொஞ்சம் பெருசா போடு. அங்க எங்க? மேல கண்ணுக்கு நல்லா கீழே. ரெண்டு முட்டை போட சொன்னேன், அது கீழயா? ஆமா, அதுக்கு கீழே வரணும் இது. சரி, ஓகேவா? அப்புறம் சின்ன அப்படியே கோடு போடு. கால் மாதிரி வரணும் கோடு. பா, எதுவுமே சொல்லாத. எப்படி வர்றான் கோடு? கோடுன்னா யார் சாமி எங்க? அப்புறம் அந்த இப்படி வளைச்சி எடுத்துன்னு வந்தல்ல, அது பின்பக்கம் அப்படி வால் மாதிரி அப்படி மேல போட்டு வலை. அப்படி சொன்னாதான் புரியும். சும்மாவே கோடு போடு. இப்படி வலை. ஒரு அளவுக்கு சொன்னாதான் புரியும். என்ன பேசுறீங்க நீங்க? நன்னா இருந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டீங்க. என்ன அப்படி பண்ணிட்டீங்க? திரும்ப திரும்ப பேசுற. என்ன திரும்ப திரும்ப பேசுற? திரும்ப திரும்ப பேசுற. என்ன திரும்ப திரும்ப பேசுற? திரும்ப திரும்ப பேசுற. 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 அப்புறம் அந்த சைடுல கால இது போட்டல நீட்டா. ஆமா, அது கீழே கால் மாதிரி போடு. கால் மாதிரி அப்படி லைட்டா ஜாயிண்ட் பண்ணாதுங்க ரெண்டுத்தையும். அந்த தலை ஒரு ரவுண்டு போட்டல கீழே டபிள்யூ மாதிரி வந்துதா? ஆமா, அந்த கேப்ல அப்படி நாக் மாதிரி நீட்டா போடும். சின்னதா போட்டிருக்கு. ஆமா, அப்படி சொன்னா போட்டுட்டேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஆமா. நீ என்னமா சொல்லிருக்க? இதுல காமி. அதுல அந்த பொம்மையை காமி. இதுல எனக்கு தெரியலையே. நாய் பொம்மையை சொல்லிருக்காங்க. நீ மட்டும் கூட சொல்லவே இல்ல. ரவுண்டு போடு. திரும்ப வெறிச்சது தெரியும். நீ தப்பு பண்ற. ஒரு அளவுக்கு நான் வெறிஞ்சது இது நல்லா இல்ல. நான் வந்து இப்படியா இப்படி அவங்க சொன்னதே தப்பு. இந்த நாய் பொம்மை சொல்லிருக்காங்க. ஆமா, நீ மூட பொம்மை சொன்ன. ஆனா அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி. அவங்க நடுவுல போடு. நடுவுல நடுவுல ரெண்டு பக்கம் வளைச்சிக்கோ. அழகா நான் சொல்றேன். இது மூஞ்சி வந்து எப்படி வந்திருக்கு? இது இது மூஞ்சி பாருங்க, டபிள்யூ மாதிரி வந்திருக்கு. ஆனா நீ பண்றது எப்படிமா பண்ணிருக்க? இப்படிதான் நாய் மால் எங்க வரைய சொல்லிருக்க பார். அவங்க வந்து மேல வந்து எப்படி சொன்னாங்க? ரெண்டு முட்டை போட்டு கீழே மட்டும் ஜாயின் பண்ணாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்ப அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனே முதல்ல தப்பு. நான் எப்படி எவ்வளவு அழகா கொடுத்துருந்தேன். நீ ஒண்ணு அவங்களே இப்படி போடு, இப்படி வாழை. அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க வேற இப்படி வேற கோடு பின்னாடி சொல்ற. நான் சொன்னல ரெண்டு கண்ணு ரெண்டு ரவுண்டு போடு. அந்த ரெண்டு கண்ணுல எனக்கு வந்து அதுக்கு கீழே ஒரு ரவுண்டு போடு. மூக்கு நான் சொல்லுவேன். அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தப்பு. ஆனா ஆல்மோஸ்ட் நான் வந்து ஓரளவுக்காவது எடுத்துட்டு வந்தேன். அவங்க வர்றது மாதிரி ஏலியன் மாதிரி எல்லாம் இல்ல. நான் தான் வின்னர். ஐயா, இது வின்னர் என்னன்னா கீழ்ச்சிடுவேன். இங்க பார், நானே நல்லா இருக்கேன்.
பாருங்க நானே நல்லா அழகா இருக்குது. இது நல்லா இருக்கா? சொன்னதுல கொஞ்சம் நான் வந்து அழகா சொல்லி கொடுத்தேன். அவங்க அப்படி போடவே இல்லை. தப்பு பண்ணது அவங்க. நானாச்சு பரவாயில்ல. அது ஓரளவுக்கு ஒரு ஷேப் மாதிரியாவது இருக்கு. அவங்க பண்ணது ஷேப் வாயிலாச்சு சொல்லணும். நான் தான் வின்னர். மிருக மாதிரி உக்காருனா நாடகம் போமா. சொல்லக்கூடாது கேம். ஆஹா ஒண்ணுமே சொல்லாத. எப்படி வருவ? போடு, காது போடு, வாய் போடு, இதுலன்னா அதை வச்சு கெஸ் பண்ணியே போட்டுருவோம். அது சொல்லக்கூடாது. என்னம்மா இது? ஒரு ஒண்ணு எதுவுமே சொல்லாத. ஓரளவுக்கு எனக்கு தான் 1/2 மார்க்காச்சும் வந்துச்சு. நோ எனக்கு தான். ஒரு அது சூனியத்துக்கு வைக்கிற பொம்மை மாதிரி இருக்குது. அது நல்லா பாடுற நான் தான் வின்னு. அவங்க வின்னா இல்ல, நான் தான் வின்னு. யாரோ ஒருத்தன் பொம்மை சிகரெட் பிடிக்கிற மாதிரி புரியுற மாதிரி. அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. அவங்க சொன்னதெல்லாம் தப்பு. அவ்வளவுதான். நீங்களே வந்துருப்பீங்க. அவங்க எவ்வளவு டென்ஷன். அந்த பக்கத்துல இருந்து இப்படி இப்படின்னு அந்த சைடு காமிக்கிறாங்க. எப்படி தெரியும்? ஒரு அளவுக்காச்சு சொன்னேன் நானு. அழகா வால் மாதிரி போடு. வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியல அவங்க எப்படி சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் எப்படி சொன்னேன்னு தெரியும். அவங்க வந்து சொன்னதே சரியில்லை. இன்ஸ்ட்ரக்ஷனே அதை வச்சு நான் ஓரளவுக்காவது வரைஞ்சேன். ஆனா அவங்க எப்படி சூனியக்கார பொம்மை மாதிரி வரைஞ்சாங்க. நான் எப்படி பார்த்தேன்? எனக்கு ஒரு 1/2 பாயிண்டாவது போடணும். 2 பேரும் இல்ல, 1/2 பாயிண்டாவது எனக்கு வரணும். வரக்கூடாது. அப்ப எனக்கு ஆசை இருக்காதா? ஆசை இருக்காது. வரைஞ்சிருக்கணும். நான் நல்லா தான் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன்.